ப்ளஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம சின்ன வயசுல இருந்தே சில விஷயங்களை நம்ம கிட்ட வந்து சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க பெரியவங்க. அதுல முக்கியமான விஷயங்கள் வந்து சொர்க்கம், நரகம், பாவம், புண்ணியம், தேவர்கள், அசுரர்கள். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் என்ன கதை சொல்லுவாங்கன்னா, எப்ப பாரு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கிற மாதிரியும், அசுரர்கள் வந்து கெட்டவங்க, தேவர்கள் வந்து நல்லவங்க, தேவர்களை போட்டு அசுரர்கள் வந்து கொடுமைப்படுத்துறாங்க, சண்டை போட்டு அவங்களுடைய தேவலோகத்தை விட்டே அவங்கள துரத்தி விட்டுடுறாங்க. தேவர்களுடைய ராஜா இந்திரர் வந்து எப்ப பாரு சண்டையில தோத்து போயிட்டு மற்ற கடவுள்கள் கிட்ட எல்லாம் வந்து அவரு ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சில தாத்பரியங்களை சொல்றதுக்காக, தாத்பரியங்கள்னா மறைமுகமா நமக்கு சில விஷயங்களை சொல்றதுக்காக. என்ன மாதிரியான விஷயங்கள் கேளுங்களேன். இதே மாதிரி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையா சண்டை நடக்குதுங்க. ஆமா, தேவலோகத்துல ரொம்ப கடுமையா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அசுரர்கள் வந்து நமக்கு தெரியும், அவங்க வந்து கெட்டவங்க, வில்லன்கள். அவங்க வந்து ஒரு சண்டை நியதி, யுத்த நியதி எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதாவது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால அவங்க கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேவர்கள் தோத்து போற நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ ஒரு குரூப் ஆஃப் தேவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, இந்த பிரம்மத்தை, பிரம்மா இல்ல, சிவன் விஷ்ணு பிரம்மா அவங்க இல்ல, பிரம்மம், பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து படைப்புகளுக்கெல்லாம் வந்து அதிபதி. நம்ம எல்லாரையும் படைக்கிறது, நல்ல விஷயத்துல நம்மள நடத்துறது எல்லாமே அந்த பிரம்மம். அந்த பிரம்மத்தை வந்து நோக்கி இவங்க எல்லாம் வந்து ப்ரே பண்றாங்க, வேண்டுறாங்க. பிரம்மமே, இறைவா, இந்த மாதிரி தேவர்கள் அசுரர்கள் வந்து தேவர்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நாங்க தோத்து போயிடுவோம் போல இருக்கு, அதனால தயவு செஞ்சு எங்க உதவிக்கு வாங்க, எங்களை வந்து காப்பாத்துங்க, இந்த யுத்தத்துல நாங்க வெற்றி அடையறதுக்கு எங்களுக்கு அருள் புரியுங்க அப்படின்னு அவங்க வேண்டுறாங்க. அப்போ ஒரு அசரீரி வாக்கு வருது, கவலையே படாதீங்க, கண்டிப்பா நீதி தான் ஜெயிக்கும், தர்மம் தான் நிலைக்கும், அதனால நீங்க புது வேகத்தோட போய் சண்டை போடுங்க, அசுரர்களை வந்து தைரியமா எதிர்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு வருது. அந்த அசரீரி வாக்க கேட்டு உடம்பெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி வர, ஒரு புது தெம்பு வர, ரொம்ப வேகமா போய் விகரசா சண்டை போடுறாங்க. அதாவது ஒரு புது தெம்போட, புது வீரத்தோட அவங்க போய் சண்டை போடுறாங்க. அப்புறம் சொல்லணுமா, அசுரர்கள் தோத்து போயிடுறாங்க. தேவர்களுக்கு நாம வெற்றி கொண்டாடினோம், நாம வெற்றி கொண்டு விட்டோம், அந்த வெற்றியை நாம கொண்டாடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவங்க வந்து கொண்டாடுறாங்க. என்ன கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? தேவலோகத்துல சோமபானம் சாப்பிடுவாங்க, மது, அதை சாப்பிட்டுக்கிட்டு சோமபானம் சுராபானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சாப்பிடுறாங்க. அப்படியே இந்த மது மயக்கத்துல அவங்க 1 நாள், 2 நாள், 3 நாள், ஒரு வாரம், மாதம் அப்படின்னு பல மாதங்கள் அந்த வெற்றியை அவங்க கொண்டாடுறாங்க. அசுரர்கள் இவங்க வந்து தோக்கடிச்சாங்க இல்லையா, அந்த வெற்றியை இவங்க கண்ணா பின்னான்னு கொண்டாடுறாங்க. அது என்ன ஆயிடுதுன்னா, நாட்கள் போய், வாரங்கள் போய், மாதங்கள் வந்ததும் ஒரு தலகணம் வந்துடுது இவங்களுக்கு. தேவர்கள், நாம தான் பெரிய ஆளு, ஐ எம் த கிரேட்டஸ்ட், நான் தான்ப்பா பெரிய ஆளு, என்னை விட்டா வேற யாருமே கிடையாது, தேவர்கள்னா யாரு, சும்மாவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப அப்படியே இருமாப்பு திமிரு வந்துடுது அவங்களுக்கு. அப்போ இந்த ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்க எந்த இடத்துல நின்னு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அந்த அரண்மனைக்கு வெளி தோட்டத்துல திடீர்னு ஒரு ரொம்ப பிரைட்டா ஒரு உருவம் வருது. ஒரு யக்ஷன் வரான். யக்ஷன் அப்படின்னா ஒரு தேவலோக பிறவி. ரொம்ப அப்படியே முகத்துல 1000 தேஜஸ் மின்ன, ரொம்ப ஒரு தெய்வீக கலையோட ஒரு யக்ஷன் வந்துகிட்டு இருக்கான். இந்திரனுடைய கண் பார்வையில தான் முதல்ல அந்த யக்ஷன் படுறான். யாரா அவன், நான் தான் தேவர்களுக்கே ராஜா, என்னை விட ரொம்ப பிரைட்டா, ரொம்ப அறிவு பூத்து குலுங்குற மாதிரி ஒருத்தன் நடந்து வந்துகிட்டு இருக்கான், யார் அவன்,
அவனுக்கு என்ன வேணும்னு கேளு, நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், என்ன மீறி அவன் எப்படி அங்க நடந்து வந்துகிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு ரொம்ப இருமாப்போட அக்னி தேவனை அனுப்புறார். போய் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு வா, அவனை இங்க கூட்டு வாங்க பேசாம, என்னன்னு கேளு, பாரு என்ன விஷயம்னு பாரு அப்படின்னு ரொம்ப திமிரோட அனுப்புறார். அக்னி தேவன் யாரு? நெருப்புக்கு அதிபதி. அவரு போறார். நீ யாருப்பா, நீ என்ன வேணும் உனக்கு? ஒண்ணும் இல்லைங்க ஐயா. நீங்க யாரு? நான் யாரா? என்ன பார்த்தாலே தெரியலையா? நான் தான் அக்னி தேவன். எல்லா நெருப்பும் என் கையில தான். இந்த நெருப்பை நான் மட்டும் விட்டேன், எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி அந்த நெருப்புக்கு இருக்கு, தெரியுமா அப்படின்னு அக்னி வந்து ரொம்ப திமிரா பதில் சொல்றார். அப்படிங்களா ஐயா, எனக்கு தெரியாது, நான் இந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தேன், அப்போ கீழே இந்த புல்லு கடந்ததுங்கய்யா, இந்த புல்ல கொஞ்சம் எரிச்சு காமிங்க. ஏய், நான் பெரிய பெரிய காடுகள் எல்லாம் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு இருக்கிறேன், நீனா போய் ஆஃப்டர் ஆல் ஒரு புல்லு கொண்டா, என்னால அதை என்ன இது பண்ண முடியாதா? சி கொண்டா, என்ன அவமானப்படுத்தாத, கொண்டா கொண்டா அப்படின்னு யக்ஷன் கிட்ட இருந்து அதை வாங்கி தன்னுடைய கையில வச்சு அதை எரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு அக்னி தேவன். எரியல. பயங்கரமா முயற்சி பண்றாரு, ஆக்ரோஷமா முயற்சி பண்றாரு, கோபமா முயற்சி பண்றாரு, எதுக்கும் அந்த புல்லு எரியவே இல்லை. என்ன ஐயா, இந்த புல்லு எரியலையா? சரி கொடுங்க அப்படின்னு அந்த புல்ல திரும்ப யக்ஷன் வாங்கிட்டு அமைதியா நிக்கிறான். அக்னிக்கு அப்படியே புஷ், காத்தெல்லாம் போயிடுது. திமிரா வந்தவர் எல்லாம் இறங்கி போய், இவன் யாரோ பெரிய ஆளா இருக்கான், நம்மளையும் மீறி ஒரு சக்தி ஆட்டிருக்கு இவன், நமக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப அப்படியே பணிவா இந்திரர் கிட்ட போறார். இந்திரன் பாக்குறான். ஏய், என்ன ஆச்சு? இல்ல, அவன் வந்து ரொம்ப பெரிய ஆளு, அவன் வந்து செய்ய சொன்ன விஷயம் என்னால செய்யவே முடியல, என்னன்னு எனக்கு புரியல, கண்டிப்பா அவன் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அக்னி போயிடுறார். பெரிய ஆளா? ஏய் வாயு, இங்க வா. அவன் என்ன வேணுமோ அக்னி ஏதோ சொல்லிட்டு போறான், இந்த தோட்டத்துல எவனோ நிக்கிறான் பார், அவனுக்கு என்ன வேணும்னு போய் என்னன்னு பாத்துட்டு வா அப்படின்னு வாயு அனுப்புறார். வாயு தேவர் போறார். அவரும் போய், ஹே யாரா நீ, எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறார். நான் யாரும் சாதாரண ஆளுங்கய்யா, நானு, நீங்க யாருங்கய்யா அப்படின்னு அவன் அந்த யக்ஷன் கேக்குறான். அப்போ இவர் சொல்ல, நான் தான் வாயு, காத்துக்கே அதிபதி நான் தான், சூறாவளி, புயல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நான் வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு வாயு சொல்றார். அப்படியா ஐயா, இந்த ஒரு புல்லு கீழே கடந்ததுங்க ஐயா, அந்த புல்லை மட்டும் நீங்க கொஞ்சம் நகர்த்தி காமிங்க, ஊதி காமிங்க அப்படின்னு சொல்றான் அந்த யக்ஷன். ஏய், நான் பெரிய பெரிய ஊர் எல்லாத்தையும் பேத்து மண்ணோட மண்ண ஆக்கியிருக்கேன், என்ன போய் ஆஃப்டர் ஆல் புல்ல வந்து நவுத்த சொல்றியா? நான் புல்ல நவுத்திட்டு உன்னை நான் வச்சுக்கிறேன்டா, உனக்கு இருக்குடா கதை இன்னைக்கு அப்படின்னு வாயுவும் அந்த புல்ல கையில வாங்கி ஊதுறாரு. அதை நவுத்தவே முடியலைங்க. அவருடைய பலத்தை எல்லாம் சேர்த்து திரண்ட அந்த காத்த சூறாவளியாக்கி அப்படியே பிரபஞ்சங்களையே நடுங்க வச்ச காத்து அந்த புல்ல ஒண்ணும் பண்ண முடியல. என்னடா இது அப்படின்னு அவரும் அப்படியே நொந்து போய் இந்திரன் கிட்ட போறார். இந்திரன் பார்த்த உடனே தெரிஞ்சிடுது. இந்திரனே இறங்கி வரான். யார் இவன், என்ன விஷயம்னு நானே பாக்குறேன் அப்படின்னு. ஆனா இந்திரன் கிட்ட வர வர அந்த யக்ஷனுடைய உருவம் மறைஞ்சு போயிடுது. என்னை பார்த்து பயந்து ஓடிட்டான் இவன் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா தேவலோக பெண்மணி உமா போறாங்க. அந்த உமா யாருன்னு பாத்தீங்கன்னா, ஞானம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அவங்கதான் கடவுள். உமாதேவி இங்க வந்து ஒரு யக்ஷன் நின்னுட்டு இருந்தானே, நீங்க பாத்தீங்களா, அவன் என்னை பார்த்து பயந்து ஓட்டான் போல இருக்கு அப்படின்னு அவங்க கிட்டயும் இந்திரன் வந்து ரொம்ப திமிரா பேசுறார். உமா சொல்றாங்க, இந்திரா, இது நல்லதே இல்ல, அந்த யக்ஷன் அக்னி கிட்ட பேசியிருக்கான், வாயு கிட்ட பேசியிருக்கான், ஆனா உன் கண் பார்வைக்கு பட்டதும் போயிட்டாங்கிறியே, இன்னுமா புரியல அந்த யக்ஷன் யாருன்னு? அந்த அளவுக்கு உன்னுடைய மதி இழந்து நிக்கிற நீ, மது உன் மதிய மயக்கி விட்டதா? என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க இந்திரா, நீ தேவலோகத்துக்கே ராஜா, இந்திர லோகத்தின் இந்திரன், கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு அப்படின்னு உமா சொன்னதும், அப்போ வந்தது யாரு, பிரம்மமா அப்படின்னு கேக்குறாரு இந்திரர். ஆமா, இந்த ஒரு உண்மை உனக்கு தெரிஞ்சது, கண்டிப்பா நீ வந்து புத்தி தெளியணுங்கிறதுக்காக தான் பிரம்மம் ஒரு யக்ஷனா உருவெடுத்து வந்திருக்கு, அத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உமா போயிடுறாங்க.
அப்போ அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பளார்னு முகத்துல அரைஞ்சா மாதிரி ஒரு உண்மை தெரியுது. அவங்க சாதாரணமானவங்க தான். தேவர்களா இருந்தாலும், சொர்க்கத்துக்கே தேவலோகத்துக்கே அதிபதியா இருந்தாலும் பிரம்மம், அவங்கள படைச்ச பிரம்மம் அவங்கக்குள்ள இல்லைன்னா, அவங்க கிட்ட இல்லைன்னா, அதாவது எப்பேற்பட்ட பெரிய மனுஷனா இருந்தாலும் பணிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. அவங்க வாழற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. அவங்கள இயக்கிட்டு இருக்கிறது, சகலத்தையும் இயக்கிட்டு இருக்கிறது இறைவன் அப்படிங்கிற ஒரு பிரம்மம். அந்த இறைவனை நாம மதிக்கலைன்னா, நினைக்கலைன்னா, கண்டிப்பா இறைவனை தாண்டி, இறைவனை விட பெரியவங்க யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த கதையோட உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.